வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 8 பற்றிங்க. அதாவது நைட் பார்த்துட்டேன். அப்புறம் தான் ஐயோ பிக் பாஸ் அது போடலையே அப்படின்ட்டு, ஏன்னா நம்ம சொன்னோம்ல கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போடுறேன். மணி இப்போ பார்த்தோன்னா 12:10 ஆயிடுச்சு. ஏன்னா ஷோ முடிவே 11 ஆயிடுச்சுங்க. இன்னும் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு கேட்குறீங்க. வழக்கம் போல் நல்லா இல்லை. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போது சனிக்கிழமை வந்துச்சுன்னா எல்லார் இதுலேயும் ஒரு ஃபீவர் வருது. சாட்டர்டே நைட் ஃபீவர்னு படம் ஒன்று வந்ததில்ல, அது இங்கே நடக்குது. மண்டே டு வியாழக்கிழமை வரைக்கும் பூந்து விளையாடுறாங்க. இஸ்தாம்போல் இருக்காங்க, ஜோடியாக சுற்றுறாங்க. குரூப் கோவா கேங்கு, ஆஸ்திரேலியா கேங்கு, இங்கிலாந்து கேங்குன்னு போகிறாங்க. இந்த வியாழக்கிழமை நைட்டு வந்தோடனே ஐயோ வெள்ளி சனி நாளைக்கு கொஞ்சம் உஷாராக இருந்தானன்ட்டு அப்படியே கேங்கை விட்டு பிரிகிற மாதிரியும் செம்ம ஆக்டிங் கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா, அதாவது இதெல்லாம் அப்படியே தொகுத்து வாங்கினாமெல்லாம் நமக்கு தெரில. கேமே அப்படி தான் இருக்குது. ஒரு 1/2 அது என்ன பேசுகிறாங்க அவனுக்கு தெரில. ஒரே சண்டைங்க, கச்சாங்க நடிச்சுதுங்க. அதில் ஒரு சீன் என்னென்னா, ஜாக்லின் கிச்சன்லேருந்து கத்துறாங்க. யார் இது, நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, திறந்து வச்சுட்டே போகிறீங்க, சப்பாத்தி எடுக்கிறீங்க திறந்து வச்சுட்டே போகிறீங்க, சாதம் எடுக்கிறீங்க திறந்து வச்சு ஒன்று, அது யாருன்னு அப்படியே, அதாவது புலன் விசாரணை நடக்குதுல்ல, அப்படி நடந்து வரும்போது பார்த்தா இவன் ஜெஃப்ரி தான் திறந்து வச்சு போயிட்டானா. ஆனால் ராணுவம் சொல்கிறாரு, சாரிக்கா நான் தான் திறந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ராணுவம் சொன்னான்னு விட்டுரு, அது என்ன திறந்து வச்சா மூட போகிறோம், அவ்வளோதான். நம்ம வீட்டில் கூட அப்படி தானே செய்ய போகிறோம். எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பர்ஃபெக்ட் மீன் மறதி இருக்கும். நம்ம டீ சாப்பிட்றோம், மக்கள் டீ கொட்டிடும், எடுத்துன்னு போக மூட மறந்துடுவோம். இந்த கிளாஸை சாப்பிட்ட இடத்துல வச்சுருவோம், அதை எடுத்து மறுபடியும் அங்கே போட மறந்துடுவோம். அது பெரிய தப்பு இல்லை. அதை போய் பெரிய இந்த அம்மா பர்ஃபெக்ட் பத்தவன மாதிரி பேசுகிறாங்க வச்சுக்கின்னு. உடனே அவன் ஜக்னியமாக வரான். அவன் பேர்னா ஜெஃப்ரி. அது நான் தான் பண்ணேன். ஏன் ஒரு வாட்டி சொன்னால் பார்த்தா சரி, நான் தான் மூட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மறுபடியும் அந்த இஷ்யூ எடுத்து போகிறான். அவர் பஸ் ஆகிட்டார். யார், ஜெஃப்ரி. நான் தான் சொல்கிறேன், என்ன சும்மா இது பண்ணி நிற்கிறீங்க. ஆமாம், நான் மூட மறந்துட்டேன், என்ன இப்போ. ஏன்னா அவர் இப்போ 70 நாள் பிளேயர் ஆகிட்டார். நல்லா நோட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே அக்கன்னவர், இப்போ ஜாக்லின்றார். எல்லாருக்கும் அந்த பையன் இப்போ தனியாகவே சுற்றுது இல்லைங்க. நேற்று கூட பாருங்கள், அந்த ஷோ போயிட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனவுடனே சரி விட்றா அப்படின்னா உடனே அந்த சௌந்தர்யா இருக்குதுல்ல, அது ஷோல்டரில் கை போட்டுன்னு போகிறாரு. எனக்கு அப்போ என்ன பாட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகை தெரிஞ்சுக்கிட்டேன் ரஜினியும் அம்பிகாம்பாங்க அந்த சைடில் தான் போகிறான் பையன். இப்போ அவர் யாருக்கும் தனியாக ஆம்பளைங்கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஒன்லி ஃபார் லேடிஸ். இந்த லேடிஸ் பஸ் மாதிரி ஒன்று ரவுண்டு இல்லை. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வாவார் அப்படின்னாங்க. உடனே அந்த பவித்ரா எங்கேருந்தோ ஓடி வந்தாங்க. இவரும் வந்தார். ஒரு அக்குங்க, இந்த சின்ன பையன் அவ்வளோ பெரிய அக்கை கொடுத்து ஒரு ரவுண்டு இந்த ரங்கராட்டினமாக சுற்றுறான். அதெல்லாம் நல்லா கேட்கணுங்க. இதெல்லாம் அக்லியாக இருக்குது பார்க்க. நீ இப்போ சின்ன பையன், அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டார், நல்லா எதிர்த்து பேசுகிறார். ஏன்னா 70 நாள் ஆகிடுச்சு. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே கல்லா கட்டியாச்சு. இனி எப்போ கேட்டு இப்போ விஜய் சொல்கிறார்ல, கேட் திறந்ததோட சொல்கிறேன்னு நீங்கள் சொல்ல வேணாம், அவங்களே திறந்து வெளியே போயிடுவாங்க. அந்த வசதி ஆகிட்டாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. மற்றபடி அதே மாதிரி இன்னொன்று, இந்த பெஸ்ட்டு பிளேயர் யார் நீங்களே சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது என்னென்னா 6 ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. இவங்க இன்னும் எதை வச்சு பெஸ்ட் பிளேயர் சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அதாவது ஃப்ரீ டாஸ்க்குக்கு யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த டீமில் வருது. இந்த முதலாளி குரூப்பில் எல்லாருமே இவன் தான் ஜெஃப்ரின்றாங்க. எந்த இதில் அவனை சொன்னீங்க அந்த முதலாளி தூண்டு அந்த டைமில் எதுவுமே பேசக்கூட இல்லைங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. கட்சியை ஒரு ஏதோ சண்டை போட்டான், அவ்வளோதான். அது கூட நியாயமான சண்டை ஒன்றுமே கிடையாது. அவர் பண்ண ஒரே சாதனை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, அவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்குது, யூனியன் மீட்டிங் அண்ட் முதலாளி மீட்டிங் நடக்கும்போது அந்த குக்கரை வச்சு ஒரு நக்கிடணும். அந்த டிஃபனை எடுத்து சாப்பிட்றது, குக்கரை சுரண்டி சாப்பிடணும். முக்கியமாக அதை பார்த்துட்டு இது வரைக்கும் நான் யாருமே செய்யாத பாத்திரத்தை இவங்க செஞ்சிட்டானா அப்படின்னு அதுக்கு விட்டாங்களா என்னன்னு தெரில. சரி, இந்த சைடு வாங்கினா இங்கே யாரா பெஸ்ட்டுன்னு பார்த்தா இங்கே ஜாக்லின் சொல்கிறாங்க. இது என்ன எந்த விஷயத்தில் புரியலன்னு. ஜாக்லின் ஒருத்தர் சொல்கிறார், 70 நாள் நான் பார்த்தேன், 70 நாளில் நல்ல பிளேயர், நல்ல திறம்பட இது பண்ணுறாங்க, நல்லா உழைக்கிறாங்க அப்படின்னு. அவர் எதை பார்த்து சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல. காரணம், இந்த முதலாளித்துவத்தில் அந்த அம்மா அந்த பேய் தேவர்கள் ஆடினாங்க பாருங்கள், அதுலேயே ஆடலை.
மற்றவங்களுக்கு கெடுத்தாங்க. அது அப்புறம் தீபக்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரிலண்ணா, சாரிண்ணா, கோச்சிக்கிறேண்ணா அப்படின்னாங்க. அது ஒரு கேம் அப்போ அது புரியல. அதே மாதிரி இந்த அம்மா வந்து ராணுவக்கிட்ட ஏதோ கோச்சிக்கிறாங்க, சாரி இன்னொரு இடத்துல அப்படியே கேங்காக வந்து உட்காராங்க, யார் யார் ஒர்ஸ்ட் பிளேயர் அப்படின்போது இந்த பாவம் இந்த வணக்கமுங்க இருக்க இப்போ ரஞ்சித் அவர் பேரை சொல்லிட்டாங்க. அவர் கொஞ்சம் கோவமாயிட்டார். என்ன பண்ணுறதுடா, நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சு போச்சு, எல்லாம் நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு உட்காரும்போது இந்த ஜாக்லின் சிரிச்சிச்சு. ஜாக்லின் சிரித்தோடனே அவர் கேட்குறாங்க, ஏமா சிரிச்ச, ஏன் சிரிச்ச அப்படின்றாரு. ஏன்னா சிரிக்கிறது கூட தப்பா, எனக்கு சிரிப்பு வந்து இன்னும் இது கூட தப்புன்ற அப்படின்றான். இதே ஜாக்லின் தான் உள்ளே வந்து நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க சைக்கிள் ஓட்டுன்னு. அந்த சைக்கிள் ஓட்டும்போது அப்போ அங்கே இராணுவம் என்ன பண்ணார், உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான்னு சொன்னான். உடனே நீ யாரை பார்த்து பேசுகிறேன், நான் உங்களை ஜென்ரலாக சொல்கிறேன், இன்னும் சொல்லியே, உங்களை சொல்லியேன்றான். நீ என்ன பார்த்தா சொன்னேன், நான் எதுக்கு வெளியே வரணும் தெரியுமா அப்படின்னு. அப்போ போங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சொன்னால் ரத்தம், மற்றவங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஜாலியாக தக்காளி சட்னி எடுத்துமா, அது விஜய் சேதுபதி சொன்ன டைலாக் தான் இது அப்படின்னு. மற்றபடி போருங்க. அந்த 11-20 கேம் முடிஞ்சதுன்னா இவங்க வாழ்க்கை போல் 11 மணி வரைக்கும் கேம் ஆனாங்க. அதுக்கப்புறம் சரி முடிஞ்சிடும் போகுது அவ்வளோதான் பார்த்தேன். அந்த உள்ளேருந்து சூர்யா, அந்த கருணாஸ் பையன், இன்னும் அந்த ஹீரோயின் 3 பேர் வராங்க. விடுதலை 2 பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, அந்த படம் என்ன கேமரான்னு பார்த்தோம், இல்லை ஏன்னா ட்ரையல் போடும் பார்த்து ஒன்றும் கிடையாது. இளையராஜா சாங் ஒன்று நல்லா இருந்தது, அதில் வருமே அந்த மாதிரி பாட்டு ஒன்று, விடுதலை 1 ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி இதில் ஒரு சாங் ஒன்று வருது, அதுதான் விஷயம். மற்றபடி அவங்கள வந்து எல்லோரையும் பார்த்துட்டு பேசும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சூர்யா வர இடத்துல சொல்லுவார், என் பையன் கூட இருக்கான், இந்த பையன் நல்லா ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா பின்ன சின்ன பையன் பேர் மறந்துட்டு வரேன், என்ன பேருமா, ஜெப்ரி. இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான் கூறா. ஆக அவனுடைய நல்லா தெரியுது. அவர் இப்போ எல்லாருமே எதிர்த்து பேசுகிறார். காரணம் போன வாரம் வந்து கோவா கேங்குன்னு பிரித்தாங்க. இப்போ அந்த கோவா அங்கே பஸ் ஆகிடுச்சு. ஆனால் அன்றைக்கி நைட்டே சனிக்கிழமை பிரித்தாங்க. சனிக்கிழமை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், நாளைக்கு வந்து பகிரங்கமாக கோவா கேங்கு அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கி நாளைக்கு அந்த மண்டே மார்னிங்கே, அதான் சண்டே நைட்டுன்னு காமிக்கிறாங்க. 3 பேர் ஒன்றா பேசுகிறாங்க. யார், ஜாக்லின், சவுண்ட் அண்டு அந்த ரவீனா, எஸ் ஆமாம் ரயன், 3 பேர் பேசுகிறாங்க. மறுபடியும் ஓட்டினாங்க. இப்போ அதுதான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ ரயன் சொன்னான், நம்ம டீமில் இப்போ வரதில்லை பற்றியா ஜெப்ரி, ஆமாம் ஏன் வரதில்லை அப்படின்னு இந்த யார் ஒன்றுமே தெரியாது ஜாக்லின் கேட்குறாங்க. சவுண்டில் இல்லையே வரானே, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அவன் இப்போ வரதில்லை, அவன் உஷாராயிட்டான், இப்போ நம்ம கேங்கில் வரதில்லை. ஏன்னா இப்போ வந்து அவன் பவித்ரா கூட சுற்றினுங்களான். இவருக்கு தான் வேலை போடுது, எதுக்கு வந்துட உள்ளன்னு தெரில, இவர் யார் கூட சுற்றுறான்னு தெரில. அதேமாதிரி இன்னொரு ஜோடி நேற்றுலாம் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் இதை நோக்கி தான் போகிறாங்க. எதை சாட்டர்டே சண்டே வருது. அதனால் யாருன்னா அந்த விஷால் அண்டு அது பேர் என்ன தட்சிகா, இந்த 2 பேரும் நேற்று எதுவும் ஒன்றாவே இல்லை. ஆனால் இந்த தட்சிகா வந்து ஒரு சீனில் பார்த்தா இந்த அவன் பேர் என்ன, அந்த சின்ன பையன் பேர் மாட்டுறான் பாரு, ஜெப்ரி கூட ஒரே பெட்டில் படுத்துனுக்குறாங்க. அது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க எந்த வீட்டில் அண்ணன் தங்கச்சி அப்படி படுத்துப்பாங்க, இல்லை அக்கா தம்பி அப்படி படுவான் எனக்கு தெரியலங்க. நம்ம பார்த்து வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. படுக்கலாம், சும்மா ஜாலியாக பேசுவாங்க. அப்படி ஒரு கையெழுத்தி மேலே போட்டுன்னு இதெல்லாம் பார்க்குறது இது பார்க்கும்போது மற்ற பசங்க நம்ம வீட்டில் இருந்தால் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாருங்க. நிறைய வீட்டில் ஃபேமிலியாக தான் பார்க்குறாங்க. இதில் வேறு இது இண்டிவிஜுவல் ஷோ, அந்த ஷோ, இந்த ஷோன்றான். இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த ஷோரை ஊட்டிக்கிறது, சுற்றி போகிறது, இதெல்லாம் நல்லா இல்லை. அதில் வேறு இந்த விஷாலுக்கு பெஸ்ட்டு பிளேயர் கொடுக்குறாங்க. விஷால் அண்டு ஜாக்லின், இன்னொருத்தர் அது முத்துக்கு அது கொடுக்குறாங்க. இந்த 4 பேர் தாங்க ஒழுங்காக இருக்கான். முத்து வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என் பேர் முத்துன்னு சொல்ல மாட்டான். எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர், என் ஊர் பேர், ஆயா பேர், அம்மா பேர் எல்லாம் சுற்றி தான் வந்து சொல்லுவார். அது இவரே சொல்லிட்டார் விஜய் சேதுபதி, ஒன்று கேட்டால் நீங்கள் ரொம்ப சுற்றுறீங்கன்னு. அவர் இன்னும் மாறல, ஏன்னா அவர் பட்டிமன்ற பேச்சாளர், ஆனால் அப்படி தான் இருப்பார். அடுத்து மஞ்சரி, அந்த அம்மா வந்து இப்போ தான் 2 வாரமாக சைன் ஆகிட்டாங்க. அது ஒன்று தோயின்னு துவைச்சாங்க அந்த அம்மாவை. வந்து எல்லாம் வந்து இந்த பொண்ணு வேறு வெளியே போச்சுல, குட்டி போனேன், அக்கா நீங்கள் நல்லா ஆடுறீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லவே அந்த அம்மா நல்ல பேர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு போச்சு, அதுவும் சொல்லிச்சு, உங்களை நான் புரிஞ்சுருந்ததில்லை, நீங்கள் நல்ல கேம் நல்ல பிளேயர் பண்ணுறீங்க அப்படின்னு.
ஓகே, மஞ்சரி கூட பரவாயில்ல. முத்து பேசினாலும் ரொம்ப, அதாவது ஆர்வ கோளாறில் நிறைய பேசுகிறாரு. ஏன்னா அதுக்காக இங்கே யாருமே அது மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஏதோ ஒன்று வரணுமே அப்படின்னு கேமராவுக்கு முன்னே அவர் வராரு, இந்த மஞ்சரி வராங்க. அடுத்து டப்புக்கு டப்பான் உங்களுக்கே தெரியும் யாருன்னு, வா 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 வா. அது ஏன் அந்த மாதிரிலாம் அந்த மேனரிசம் பண்ணுறாரு தெரியல. அருண் நல்லா இருந்தார். இந்த நான் அவருக்கு பேர் வச்சேன், ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. அவன் கேரக்டர்லாம் பார்த்தேன். கட்சியில் பார்த்தா சாம்பார்னு வச்சேன். சாம்பாருக்கு நல்ல பேர் தான். இவர் அதையும் விட்டு ரசமாக மாறிட்டாரா என்னன்னு தெரியல. அது அவர் கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறார் தீபக். நேற்று அந்த தீபக் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அது என்ன மேக்கப் போட்டாரா இல்லை ஒழுங்காக பவுடர்லாம் வச்சுட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்டைலாக அப்படி வச்சுன்னு எல்லாம் தீபக் கண்ணான்றாங்க. கம்முன்னு அந்த ஸ்டைல் நல்லா, அந்த லுக்கு நல்லா இருந்ததுங்க. இந்த ரஞ்சித் தான் பாவம் கொஞ்சம் பஸ் ஆகிட்டார். அவர் வந்து டிக்ரேட் பண்ணோன்னே ஏமா சிரிக்கிறேன் அண்டு ஒன்றுமே கிடையாதுங்க. நிறைய மிச்சம் இருக்குதுங்க ஊரில். ஏன்னா இப்போ யார் அமைச்சாலும் ஜாலியாக போவாங்க, சிரிச்சினே போவாங்க. யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க, அழமாட்டாங்க. அந்த கல்லை வேணா தூள் பண்ணிட்டு ஓகே பாஸ்ன்னு போவாங்க. இதில் வேறு அந்த தர்ஷிகாவுக்கு பர்த்டேவான், அடங்கப்பா ஒரு கேக் ஒன்று வந்ததுங்க. பெரிய ஒரு நாளில் ஒரு அரை அடி இருக்கும், ஒரு அடி இருக்கும், அவ்வளோ பெரிய கேக்கு. பார்த்தோன்னே ஓன்னு இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கும்போது ஜனங்க பசிங்க பட்டியுமே இருப்பாங்க. அப்போ ஒரு ஓட்டம் ஓடும். அது மாதிரி என்னங்க ஒரே சத்தம். கேக்கு வெட்டலாம், ஹாப்பி பர்த்டேன்னு. அதில் அருண் சொல்லலாம், பார்க்கலாம் இவன் முதல் கேக்கை யாருக்கு தரான்னு பார்க்கலாம். டேய் என்னங்கடா நடத்துறீங்க, இன்னும் சின்ன பசங்க நான் ஏதோ இந்த காலேஜ் பசங்க இல்லை ஸ்கூல் பசங்க எங்கால் உங்கால்னு சொல்லுவாங்க. அதுனா கொஞ்சம் க்யூட்டாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இவன் விஷால் வந்து இங்கே இருக்கிறான், அந்த மலையாள பொண்ணு கொடுக்குறான், சுற்றுறான், சவுண்டுக்கிட்ட பேசினான். இதுவும் அதை மாதிரி தாங்க. இல்லை யாருக்கு கொடுக்குறான், அண்ணா இப்படிலாம் கோர்த்து விடாதீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லா லேடிஸ்லாம் கொடுக்குறான். இன்னும் ஒன்றுமே நல்லா இல்லை. பார்க்கலாம் இன்றைக்கி விஜய் வராது. ஏன்னா நான் நேற்று பேசாமல் போயிட்டேன், இதெல்லாம் எடுத்து சொல்ல எல்லாம் போயிடுவோன்னு பார்த்தேன். ஜெஃப்ரி எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில. அந்த குக்கர் சுரண்டி சாப்பிட்டார், அதுக்காக செலக்ட் பண்ணாங்க போல. ஃப்ரீ பாசம் எல்லோரும் ஒரு மணி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் பிக் பாஸை கேட்குறேன், நீங்கள் எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு. அதுக்கு நோ ரிப்ளை, ஒன்றுமே புரியல. அதே மாதிரி சில இதெல்லாம் அந்த 24/7 காமிக்கிறாங்க. அது அந்த ஒன் டே 8 ஹவர்ஸில் அதுதான் இப்போது 1 மணி நேரம் போகிறோன்னா அதில் காமிக்கிறதில்ல. பிக் பாஸே சொல்கிறார், நீங்கள் நல்லா கேம் ஆடுறீங்களா கேட்டால் அதில் அந்த மலையாள பொண்ணு இல்லை, அவங்களே தெரியுது நம்ம நல்லா ஆடலன்னு. அதே மாதிரி அந்த ஷோவில் முந்தான ஷோவில் ஜெஃப்ரியே சொல்கிறான், என்ன கேம்னா ஒன்றுமே புரியலையா, என்ன கேம்னா ஒன்றுமே புரியல. உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரியல, எங்களுக்கும் புரியல, பிக் பாஸுக்கும் புரியல. ஸோ நாங்கள் பார்க்குறதும் வேஸ்ட்டு, நீங்கள் போகிறதும் வேஸ்ட்டு, அவங்க இருக்கிறதும் வேஸ்ட்டு. இதுதாங்க இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, பாய்.